நடிகையுடைய இடுப்ப கிள்ளிட்டு சினிமாக்கு டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து டைப் அடிச்சு அறிக்கை விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை போய் சரத்குமார்ட்ட போய் கேட்க வேண்டியதானே அவரு? அவங்க கூட்டணியில் இருக்கின்ற பவன் கல்யாண் அவரிடம் கேட்க முடியுமா? இப்ப கேட்க சொல்லுங்க. நீங்க எப்படி சினிமால எப்படி எந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிட்டு வந்தீங்கன்னு பவன் கல்யாண்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. இப்போ உங்க சரத்குமார்ட்ட கேளுங்க. மிட் நைட்ல தானே கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில வந்து சேர்ந்தாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணாமலை அவர்கள். அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கூறியா அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலை என்றாலே தற்கூறி தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வார்த்தை கிடையாதுங்க. அவர் வந்து இடுப்ப கிள்றது ஒருமையில பேசுறதெல்லாம் பேசுறாருல, அப்ப அவர் என்ன வேணாலும் பேசலாமா? எங்க கட்சியினுடைய தலைவருங்க, பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய எங்க தலைவரை ஒருமையில பேசுறது, அவதூறா பேசுறது, ஆபாசமா பேசுகின்ற பொழுது நீ யாராவனா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போ. நேத்து ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணாங்க? அது என்ன ஆர்ப்பாட்டம் நீங்க சொல்லுங்க? டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம். எதுக்கு டாஸ்மார்க் அலுவலகத்தை நீங்க முற்றுகையிடுறீங்க? இடி ஏற்கனவே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லி ஒரு வாரம் ஆக போகுது. அப்போ அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இடி அலுவலகத்தான் முற்றுகையிடணுமே தவிர நீ போயிட்டு டாஸ்மார்க் அலுவலகத்தை போய் முற்றுகையிடுறீங்க. அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலையை செய்றீங்க? இதே போன்றுதான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வருகின்ற பொழுது யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது தற்கூரித்தனமா அரை நிர்வாணத்துல தனக்குத்தானே சாட்டை அடித்துக் கொண்டு அந்த போராட்டத்தை திசை திருப்பியது யாரு? அண்ணாமலை தான். தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா இடி ஆபீஸை போய் முற்றுகையிடுங்க. 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, கைது செய்யுங்கன்னு இடி ஆபீஸை போய் கேளுங்க. அதை விட்டுட்டு போயிட்டு நீங்க டாஸ்மார்க் அலுவலகத்துல முற்றுகையிடுங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் அவரை தற்கூரி நம்ம சொல்றோம்னு தெரியுதா? சாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவுவாத அரசியலை செய்து கொண்டிருப்பவர் அண்ணாமலை அவர்கள். நாங்கள் பிரிவினை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சமத்துவ அரசியலை முன்வைத்து தமிழக வெற்றி கழகம் வருகிறது. எங்களை பத்தி பேசுவதற்கு பிஜேபி எந்த அருகதையுமே கிடையாது. பிஜேபி வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சி, ஒரு நியாயமான ஒரு கட்சி, ஒரு மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்திருந்தா பிஜேபி என்னைக்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா வந்து தஞ்சாவூர்ல ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்யறாங்க. அந்த தற்கொலைக்கு காரணம் வந்து அவங்க சித்தியினுடைய கொடுமையாலும் அந்த விடுதியினுடைய வார்டனுடைய கொடுமையாலும் தற்கொலை செய்திருக்காங்க. அதை எப்படி மாத்தினார் தெரியுமா அந்த அண்ணாமலை அவர்கள்? மதத்தை மதம் மாற சொன்னாங்க, அதனால தற்கொலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அண்ணாமலை உருவாக்குனார். அப்ப சிபிஐ வந்து அதுல தலையிட்டு உண்மை காரணத்தை கண்டறிந்து இது வந்து அவங்க சித்தியினால் ஏற்பட்ட கொடுமையினாலும் அந்த வாடனால் ஏற்பட்ட கொடுமையினாலும் மன அழுத்தத்தினால்தான் தற்கொலை செய்து கொண்டாங்களே தவிர மத மாற்றத்தினால் தற்கொலை செய்யலை என்று சிபிஐ சொன்ன பிறகுதான் இங்க வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்பட்டது.